ஹாய் ஆல், என்னோட ஓவன் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. எப்பட்றா இதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து ஆன்லைனில் மிஸ்டர் மசில் ஓவன் கிளீனர் ப்ராடக்ட் பார்த்தேன். இதோட ரிவ்யூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு தடவை லாஸ்ட் ஹோப்பாக இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஸ்ப்ரே பண்ணணும். இதில் என்ன போட்டிருக்குன்னா, 1/2 hour வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்க்ரப் பண்ண வேணாம், கையால் வைப் பண்ணாலே போதும், இதில் உள்ள க்ரீஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே வந்து நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். மார்க்கெட்டில் ஓவன் கிளீனருக்கு நிறைய காஸ்ட்லி ப்ராடக்ட்லாம் விற்கிது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இருக்கிறதுலே இது அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதை வந்து ஊற வச்சுட்டு 1/2 hour கழித்து இப்படி வைப் பண்ணனாக்கா நிஜமாவே அதில் உள்ள க்ரீஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் ஓவன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் எப்படா சமைக்கிறது, இவ்வளோ கெமிக்கலாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லெமன், வினிகர், பேக்கிங் சோடா இதை போட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கிட்டேன். குக் பண்ணேன்னா ஒரு 1/2 hour வந்து 270 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதில் உள்ள அந்த கெமிக்கல் ஸ்மெல் எல்லாமே வந்து இந்த லெமன், வினிகர் இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எப்படி எப்போதும் பேக் பண்ணுவோமோ பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.